வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. கேட்பதோ கதை, கற்பதோ ஆங்கிலம். A glass of milk, ஒரு டம்ளர் பால். In a small town, there lived a poor little boy who used to do odd jobs like selling different objects from door to door. ஒரு சின்ன நகரத்தில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு லிட்டில் பாய், சின்ன பையன் வந்து இருந்தான். ஆடுன்னா டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ், அதாவது அவன் நிறைய வேலைகளை பண்ணினான். எப்படின்னா ஒவ்வொரு வீடாக போய் டோர் டு டோர் ஏதாவது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணுவான், விற்பான். த மணி ஹீ earned from those jobs were used to buy his daily food and pay his school expenses. earned அப்படின்னா சம்பாதிக்கிறது. அப்படி செல் பண்ணி அவன் சம்பாதிக்கிற காசை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவான்னா டெய்லி ஃபுட், டெய்லி அவனுக்கு சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்கும் அவன் அந்த காசை வந்து யூஸ் பண்ணுவான். இட் வாஸ் a usual day of selling items from house to house when he felt very hungry and sick. யூஷுவல் டேனா வழக்கமான நாள். ஸோ அது வந்து ஒரு வழக்கமான நாள். அவன் வந்து வீடாக போய் வந்து பொருட்களை செல் பண்ணுற வழக்கமான நாளில் வந்து ஒரு நாள் அவனுக்கு வந்து ரொம்ப பசிக்கும், ஹங்க்ரியாக இருப்பான், சிக்காகவும் இருப்பான். அதாவது சாப்பிடல, அதனால உடம்பு சரியில்லாத மாதிரி சிக்காயிருவான். He was so famished that he could not even walk any more steps. Famished-னா பட்டினி கிடக்கிறது. அவன் வந்து இப்படி பட்டினியாக இருந்ததுனால அவனால் இன்னும் ஒரு ஸ்டெப், ஒரு அடி கூட காலை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டான். With enough strength, he decided to ask for food at a house in the neighborhood. நெய்பர்ஹுட் அப்படின்னா அக்கம் பக்கத்தில். அதனால இவன் என்ன முடிவு பண்ணான்னா ஃபுட்டை வந்து பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது ஃபுட்டு கேட்கலாம், உணவு கேட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணினான். When the poor boy knocked on the door of a house, a beautiful young girl opened the door to his surprise. அப்போ அவன் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு ஹவுஸை வந்து நாக் பண்ணுறதுன்னா தட்டுறப்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல் அழகான ஒரு யங்கல், ஒரு சின்ன பொண்ணு வந்து கதவு திறக்கிறா. இவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வித் மச் ஹெசிடேஷன் he requested the young girl for a glass of water. ஸோ ஒரு பொண்ணு வந்து கதவு திறந்த உடனே இவனுக்கு வந்து ஹெசிடேஷனாக இருக்குது. ஹெசிடேஷன்னா என்ன, தயக்கமாக இருக்குது. அதனால இவன் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கான். The boy said, can you please give me a glass of water? எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்குறான். The pretty girl was taken aback after seeing the poor boy's condition and understood how hungry he was. Aback அப்படின்னா திகைச்சு போகிறது. இந்த பிரிட்டி, அழகான அந்த பொண்ணு வந்து இந்த பையனோட கண்டிஷனை பார்த்து ரொம்ப திகைச்சு போறா. அவ வந்து புரிஞ்சுக்கிடுற அந்த பையன் வந்து ரொம்ப ஹங்க்ரியா இருக்கான், பசியோட இருக்கான்ட்டு. She said, sure, wait a minute. She went into the kitchen and instead of a glass of water as requested by the little boy, she brought him a glass of milk. அந்த பொண்ணு அந்த பையன்ட்ட ஓகே நான் வெயிட் அ மினிட், ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான். போய் அந்த பையன் தண்ணி தான் கேட்டான், ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டான். ஆனால் இந்த பொண்ணு வந்து எதை எடுத்துகிட்டு வரான்னா a glass of milk, ஒரு டம்ளர் பாலை கொண்டு வரா. Here little boy, drink it, said the girl. ஸோ பாலை கொண்டு வந்து இந்த நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. The boy was astonished to see the glass of milk in front of him. Astonished அப்படின்னா shocked. அந்த பையன், சின்ன பையன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன் முன்னாடி வந்து ஒரு டம்ளர் பாலை வந்து கொண்டு போய் வச்சோன்னே he drank the milk and felt better than ever. அவன் வந்து அந்த மில்கை வந்து குடிக்கிறான். குடிச்ச பிறகு இப்போ கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறான். After drinking the milk, the boy thanked the kind-hearted girl and asked her, how much do I owe you for this milk? இந்த பாலை குடிச்சு முடிச்ச பிறகு அந்த சின்ன பையன் வந்து தேங்க் பண்ணுறான், நன்றி சொல்கிறான். அந்த கைண்ட் ஹார்ட்டட்னா ரொம்ப அன்பான அந்த பொண்ணுக்கு வந்து தேங்க் பண்ணிவிட்டு எவ்வளோ நான் இந்த பாலுக்காக ஓன்னா எவ்வளோ பே பண்ணணும், அந்த பாலுக்காக எவ்வளோ காசு தரணும்னு கேட்குறான். Oh dear, I don't want any money for this. The girl replied softly. அதுக்கு அந்த பொண்ணு என்ன ரிப்ளை பண்ணுறா, என்ன பதில் சொல்கிறான்னா, ஓ டியர், எனக்கு இதுக்கெல்லாம் எந்த காசும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக ரிப்ளை பண்ணுறா, பதில் சொல்கிறா. The boy thanked the compassionate girl from the bottom of his heart and then left the place. Compassionateனா இரக்கமுள்ள ஒரு பொண்ணு. அப்போ இந்த சின்ன பையன் வந்து இந்த இரக்கமுள்ள பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறான். from the bottom of his heart, அதாவது மனமார்ந்த நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். Years passed by அப்படின்னா வருஷங்கள் வந்து கடந்து போச்சு. The young girl grew up into a beautiful grown woman. இப்போ இந்த சின்ன பொண்ணு வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டா. One day she fell severely ill and was taken to the hospital. ஒரு நாள் வந்து அவளுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம ஆயிட்டு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. There she had some tests.
which unfortunately revealed that she had a rare neurological disorder that required several treatments and great care for many months. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சில டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லின்னா துரதிர்ஷ்டவசமாக அவளுக்கு வந்து ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர் இருக்குன்ட்டு ரிப்போர்ட் வந்துடும். நியூராலஜிக்கல் டிஸார்டர்னா என்னென்னா நரம்பியல் கோளாறு. அதனால கிரேட் கேர், ரொம்ப அக்கறையாக பார்க்கணும், ஒரு செவரல் மந்த்ஸ் நிறைய மாதம் ரொம்ப கேர் பண்ணி அவளை பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுவாங்க. Was hospitalized at one of the city's best hospitals as her health deteriorated day by day. அப்போ அந்த அவளை வந்து சிட்டியில் உள்ள ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஏன்னா அவளோட ஹெல்த் வந்து ரொம்ப டிட்டீரியரேட்டட்னா ரொம்ப மோசமாயிட்டே வருது நாளுக்கு நாள். அதனால பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர் கெவின், a well-known neuro specialist, was assigned the girl's case by the hospital. டாக்டர் கெவின் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், நரம்பியல் சம்பந்தமான டாக்டர், அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்க. அவங்கள வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இவளோட கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்காக அசைன் பண்ணியிருப்பாங்க. அசைன் பண்ணுறதுனா நியமிச்சிருப்பாங்க இந்த டாக்டர். டாக்டர் கெவின் ஃபவுண்ட் த கேர்ள்ஸ் இல்னஸ் ஹார்ட் டு கியூர் டெஸ்பைட் ஹிஸ் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பர்டைஸ். டாக்டர் கெவின் வந்து இந்த பொண்ணை பார்க்குறாரு. இவளோட இல்னஸ் வந்து ரொம்ப கஷ்டம்தான், அதாவது இந்த வியாதியை குணப்படுத்துறது கஷ்டம்தான் நினைக்கிறாரு. இவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பர்ட் இருக்குது, எக்ஸ்பர்டைஸ்னா நல்ல திறமை மிக்கவராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் கியூர் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறாரு. However, he did not give up. However அப்படின்னாலும் ஆனாலும் அவர் வந்து முயற்சியை வந்து விடலை, ட்ரை பண்ணுறாரு இந்த பொண்ணை கியூர் பண்ணுறதுக்காக. ட்ரீட்மெண்ட் took months. With determination and much perseverance, Dr. Kevin successfully brought the girl's ailment அண்டர் கண்ட்ரோல். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய மாதங்கள் வந்து போச்சு. அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன்னா ஒரு தீர்மானமாக இருக்கிறாரு அந்த டாக்டர். பெர்சீவரன்ஸ்னால் விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி பண்ணி அந்த கெவின் வந்து அந்த டாக்டர் வந்து அந்த பொண்ணோட எயில்மெண்ட்னா அந்த நோயை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டார். த கேர்ள் வாஸ் ஃபைனலி கியூர்ட் ஆஃப் த டிசீஸ் ஆஃப்டர் கேர்ஃபுல் அப்சர்வேஷன் அண்ட் மெடிகேஷன். அப்சர்வேஷன் அப்படின்னா கவனிப்பு, மெடிகேஷன்னா அந்த மருந்து. ஸோ நல்லா கவனித்து மருந்து கொடுத்ததுனால இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து முழுசாக குணமாயிட்டா அந்த நோயிலிருந்து. எவ்ரி ஒன் இன் த ஹாஸ்பிட்டல் காம்ப்ளிமெண்டட் த டாக்டர் ஃபார் ஹிஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒர்க். காம்ப்ளிமெண்டட்னா பாராட்டுறது. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டாக்டரை வந்து பாராட்டுறாங்க. இப்படி வந்து இந்த குணப்படுத்தவே முடியாதுன்னு சொன்ன பொண்ணை வந்து நோயிலிருந்து குணப்படுத்தினதுக்காக பாராட்டுறாங்க. பட் த கேர்ள் ஹேட் ஹர் ஓன் ஒரிஸ் அபவுட் த ஹாஸ்பிட்டல் பில். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன கவலைன்னா, ஹாஸ்பிட்டல் பில் தருவாங்களே, இனி அதை வந்து எப்படி பே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கு. She thought to herself, how will I pay for such an extensive treatment when I have only a little money of my own. அவ என்ன யோசிக்கிறா, எக்ஸ்டென்சிவ் ட்ரீட்மெண்ட், நீண்ட நாள் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், நான் எப்படி பே பண்ணுவேன், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தானே இருக்குது, மணி தானே இருக்குது, கொஞ்சம் மணி தானே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. The girl's family did not leave her enough money that could possibly clear her extensive treatment and therapy in that reputed hospital. அந்த பொண்ணோட ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து அவளுக்கு போதுமான மணியை வந்து கொடுக்கல. இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கு கெட்டுற அளவுக்கு பணத்தை வந்து கொடுத்துட்டு போல. அந்த தெரப்பின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போதுமான காசு வந்து கொடுக்கல. இந்த ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்னா இந்த புகழ்பெற்ற ஹாஸ்பிட்டலுக்கு கெட்டுற அளவுக்கு காசை கொடுத்துட்டு போல. ஃபைனலி த பில் அரைவ்ட். வித் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் ஷீ ஓப்பன்ட் இட் அண்ட் வாஸ் அஸ்டானிஷ்ட் டு see that the bill had been cancelled across. ஸோ ஃபைனலாக வந்து பில் வந்து வந்துருச்சு. அவளுக்கு வந்து கையெல்லாம் நடுங்குது, ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். பயத்தோடு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ஆஸ்டானிஸ்ட் அப்படின்னா ஒரு ஷாக் ஆகுறா. அங்கே பில்லு வந்து கேன்சல் ஆகிட்டு பே பண்ண தேவையில்லைன்ட்டு அதில் போட்டிருக்கு. பெனீத் த அமௌண்ட் தேர் வாஸ் அ நோட் சைன் பை ஹர் ட்ரீட்மெண்ட் டாக்டர் கெவின். பெனீத் அப்படின்னா கீழே, அந்த அமௌண்ட் போட்டிருக்காங்களா அதுக்கு கீழே வந்து ஒரு நோட் இருக்குது. நோட்டுன்னா குறிப்பு இருக்குது. அது வந்து யார் சைன் பண்ணி அதை எழுதி விட்டுருக்காங்கன்னா டாக்டர் கெவின். த நோட் செட் பில் பெய்ட் இன் ஃபுல் years ago with the glass of milk. அந்த நோட், அந்த குறிப்பில் வந்து டாக்டர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பில் வந்து ஃபுல்லாக பே பண்ணியாச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடியே. எதை வச்சு பே பண்ணியாச்சுன்னா, வித் அ கிளாஸ் ஆஃப் மில்க், ஒரு டம்ளர் பாலை வச்சு
இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணியாச்சுன்னு எழுதியிருக்குது. The girl remembered the young boy she had helped years ago and felt happy. இப்போதான் இந்த பொண்ணு வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க, ஒரு யங் பாய்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நினைச்சு she felt happy, அது வந்து நினைச்சு சந்தோஷப்படுறா. ஸோ சின்ன வயசுல வந்து அந்த பையன் பசியோடு இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு தண்ணிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் பாலை கொடுத்தா. ஆனால் இப்போ அது வந்து நினச்சி அந்த டாக்டர் ஆகிட்டான், அந்த பையன் வந்து இப்போ டாக்டர் ஆகிட்டான். இப்போ இந்த பொண்ணு சிக்கா வந்தோடனே அதை யோசித்து எப்படியாவது அவளை க்யூர் பண்ணணும்னு க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு பில்லும் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் மனப்பூர்வமாக ஒரு நன்றியை தெரிவிக்கிறான். Shall we see the moral of the story? குட் டீட்ஸ் நெவர் கோ இன் வெயின். நல்ல செயல்கள் வந்து எப்பவுமே வீணா போகாது. தே ரிட்டர்ன் டு யூ இன் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ் வென் யூ நீட் தம் மோஸ்ட். நீங்கள் செய்கிற நல்ல செயல்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கே ஒரு தேவைங்கிறப்ப நீங்கள் செய்த நல்ல செயல்கள் வந்து உங்களை காப்பாற்றும். ஹவ் யூ என்ஜாய்ட் திஸ் ஸ்டோரி? பாய்.